அதாவது இளைஞர்கள் வந்து இருந்த காட்டில் இப்போ இருக்க ஆர்வம் ஆயிட்டாங்க. உள் உணர்வு மனசுக்குள்ள அந்த உணர்வோட வந்து இப்பதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாங்க, அந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்க வந்து வெளிநாட்டுக்காரர்களால ஒரு காளையை தொடக்கூட முடியாத சூழ்நிலை. நம்ம வந்து எதோ ஒரு பொருளை ஈஸியா தமிழை வந்து படாரம் தூக்கி தலையில தூக்கிடுவாங்க. அவங்க வந்தால தூக்க முடியாது. பார்க்க தான் அழகா சிவப்பா இருப்பாங்க. அவங்களால எதையும் தூக்க முடியாது. நம்மால வந்து காளை அடக்குறான், தமிழை வந்து காளை அடக்குறான். இருக்கிற இவங்களுக்கு உணவு இல்ல மருத்துவ சேவைகள்லாம் வழங்கப்பட்டதா? இல்ல சார், எதுவுமே வழங்கல. இதுவரையும் தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல, மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. தமிழக முதலமைச்சர் வந்து இதுக்கு வந்து தக்க பதில் சொல்லணும். முதல்ல இல்லைன்னு ராஜினாமா பண்ணணும். மத்திய அரசு தரப்புல இருந்து வேற ஏதாவது உங்களுக்கு கோரிக்கை வைக்கப்படல, பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்களா சார்? இதுவரையும் தமிழ்நாடு அரசு எந்த அதுபோல இங்க நீங்க அதாவது மணிமாறன் நீங்க பாத்திருப்பீங்க, ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் முக்கிய கோரிக்கை. அதே போல இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த பகுதியில் வந்திருக்கா. நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? உங்க கோரிக்கை? கீழையூர், மேலூர் பகுதியில் கீழையூர் கிராமம். அதாவது கல் தோன்றி மல் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்தோடின்னு சொல்லி வாய்களையே பேசக்கூடிய நம்ம நாகரிக காலத்துல, அதாவது எத்தனையோ வருடங்கள் 2000 வருடம் 3000 வருடங்களுக்கு முன்னாடியே சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லி அதுல வந்து தமிழனுடைய கல்ச்சர் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம பக்கம் புதஞ்சு கிடக்கு. இதெல்லாம் வந்து வெளிக்கொணராம இதை இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் இப்படி பண்ணாங்கன்னா எப்படி வந்து மக்களுக்கு நம்மளுடைய பண்பாடு வந்து வெளியே வரும்? அழியக்கூடிய நம்ம பண்பாட்டை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கை. தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையில் வைக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் போராட்டம் என்பது எல்லளவும் குறைவில்லாமல் அந்த உற்சாகத்தோடு நடைபெறுகிறது. இத்தனைக்கும் அவர்கள் எந்த வகையிலும் உணவு உண்ணவில்லை, குடிநீர் மட்டுமே எடுத்துக்கொண்டு தற்பொழுது வரை அந்த கம்பீரம் குறையாமல், அதாவது அந்த உற்சாகம் குறையாமல் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது பார்க்க முடிகிறது. மணிமாறன்.